ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பொங்கலுக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன், எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதே மாதிரி எனக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்துருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாரும் எப்படி வந்து பொங்கலை கொண்டாடினீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்லபடியாக கொண்டாடினேன். நேற்று ஒரு நாள் வந்து நமக்கு ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இன்னையிலேருந்து வேலை வந்து ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் நிறைய வந்துருந்துச்சு. பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால பொங்கலுக்கு அப்புறம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய ப்ளவுஸ் இருக்கிறதுனால இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். இதில் வந்து எத்தனை பேர் வந்து பொங்கலுக்காக லீவுக்கு ஊருக்கு போயிருக்கீங்க, இல்லை அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைக்கா வீட்டில் தான் இருக்கேன். பொங்கலுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பொங்கலுக்கு 4 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று தான் போடுவாங்க அப்படிங்கிறனால நம்ம ஒன்று தைச்சு கொடுத்துருப்போம். மீதி இருக்க ப்ளவுஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குக்கா அப்படிங்கிறவங்க என் கூட சேர்ந்து இன்னையிலேருந்து தைக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து நமக்கு டார்கெட் ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 சுடிதாரும் 2 ப்ளவுஸும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2ஐயும் தைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்னா, பொங்கல் டைம் வந்து 2 நாளாக நீங்கள் வீடியோ போடலக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா பொங்கலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஆர்டர் அதிகமாயிட்டு, என்னன்னா ரொம்ப ரெகுலராக தைக்கிறவங்க வந்து கேட்கும்போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, வாங்க வேண்டியதாயிடுச்சு. நான் எப்போவுமே வந்து தீபாவளி டைம் தான் எனக்கு அதிகமான ஆர்டர் வரும். பொங்கல் டைம் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பொங்கலுக்கு ஜாஸ்தி ஆர்டர் வந்ததுனால என்ன பண்ணேன்னு தெரில. சில பேர்ட்ட வந்து நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வேற வழி இல்லாமல் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால டெய்லியுமே வந்து ஒரு 2 மணி 3 மணி இப்படி தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு. வீடியோவும் எடுக்க முடியல. நானாக வந்து தச்சு நானே வந்து ப்ளவுஸ் ஹூக்கெல்லாம் வைக்கிறதுனால டைமும் இல்லை. கொஞ்சம் ஷோல்டர்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால நான் வந்து வீடியோவும் எடுக்கல. வீடியோ எடுத்தால் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கடகடன்னு தைக்கிற வேலையை மட்டும் தான் பார்த்தேன். உங்களுக்குமே வந்து பொங்கல் ஆர்டர்லாம் நிறைய வந்துருந்துச்சா? நான் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு கடைசி ஒரு 3 4 நாளில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் இப்படி தான் தைச்சிருந்தேன். ஏன்னா வேறு வழி கிடையாது. டைம் வந்து நெருங்கிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, நம்ம ப்ளவுஸு தச்சு வச்சுட்டு ஒரு 2, 3 பேர்லாம் வாங்கவே வரல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன், பொங்கல் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக. அவங்க வந்து வாரேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. பொங்கலும் முடிஞ்சுட்டு இன்னுமே வாங்கலை. இந்த மாதிரி ஒரு சிலர் கஸ்டமர் வந்து இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரஷ்ஷான டயத்தில் நம்ம கொடுக்கும்போது, ஒன்று வாங்கிட்டு போகிறதா இருந்தால் நம்ம வந்து தைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் அந்த நேரத்துக்கு வேறு ப்ளவுஸாக தைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து வேணும்னு கேட்டதுனால அவங்க ப்ளவுஸை தைச்சதுனால, கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த ப்ளவுஸையும் தச்சு வச்சுட்டு, இந்த ப்ளவுஸையும் தச்சு வச்சுருக்கேன். ஒருத்தர் 2, 3 பேர் வந்து வாங்கவே வரல. ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லைக்கா டைம் இல்லை அதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்குமே கஸ்டமர் இருந்தாங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ முகூர்த்த டைம் வந்து ஆரம்பிச்சிச்சு. தை மாதம் வந்து முகூர்த்தம் வந்து நிறைய இருக்கும். அதனால் ப்ளவுஸுமே நிறைய ஆரம்பிச்சிருக்கும். எனக்குமே வந்து பொங்கல் அன்னைக்கு நான் பொங்கல்லாம் விட்டு முடிச்சுட்டு ஒரு அக்கா வந்து 20 ப்ளவுஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 20 ப்ளவுஸில் வந்து எதுக்காக நான் வந்து ப்ளவுஸ்க்கு துணி பத்தலை அப்படின்னா எனக்கு சொல்லிடுங்க, அதை மட்டும் நான் வந்து ப்ளவுஸாக எடுத்துகிட்டு வந்துடுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே அவங்களுக்காக வந்து பொங்கல் அதுவுமா வந்து எனக்கு ஆர்டர் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் இல்லை, மொத்தம் வந்து 20 சாரீ கிட்ட வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு கல்யாணம் 31ஆம் தேதி வந்து முகூர்த்தம். அதனால அவங்க வந்து முன்னாடியே ப்ளவுஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக பொங்கல் டைமில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பேக் இதுதான். இதில் வந்து நான் 10 சாரியோடது வந்து கட் பண்ணி அவங்களுக்கு சாரீ எடுக்கிறதுக்காக ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்து விட்ருக்கேன். மீதி 10 சாரீ வந்து இந்த பேக்கில் வச்சுருக்கேன். உண்மையிலே வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாசப்பிறப்பு அதுவுமா நல்ல நாள் அதுவுமா நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க வர்றது உண்மையிலே வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மாசப்பிறப்பு அதுவுமா நமக்கு ப்ளவுஸ் வருது அப்படின்னா, நம்ம அதை அடுத்தடுத்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இவங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து லைனிங் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம சட்டை மட்டும் தான் தைக்கணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஓரடிச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு அப்புறம் தரேன்க்கா, இப்போ கொஞ்சம் பிஸியாக பொங்கல் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால அவங்களுமே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு 10 சாரீ வந்து ப்ளவுஸ் பத்தாது. அந்த பொண்ணு கொஞ்சம் ஷவுட்டாக இருப்பாங்க. அதனால அதுக்கு மட்டும் நம்ம வெளியில் போய் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சாரியை வந்து கொடுத்து விட்ருந்தேன். அந்த அக்கா எடுத்துட்டு இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சாரீ ஃபுல்லாத்தையுமே வந்து சாரீ ஃபால்ஸ் அடித்து வைக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறேன். இன்னைக்கு இதையுமே நம்ம வந்து முடிச்சு வைக்கணும். உங்களுக்குமே இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரே கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 10 ப்ளவுஸ் வந்திருக்கு. 20 ப்ளவுஸ் மொத்தமாக வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைமு.
இன்னொன்று என்னன்னா, அந்த அக்கா இந்த 20 ப்ளவுஸும் முடிச்சுட்டு இன்னொரு 10 ப்ளவுஸ் இருக்குக்கா, நீங்கள் இதை முடிச்சுட்டு என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க என்கிட்ட தான் தைப்பாங்க. இத பார்க்கும்போதே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிட்டு, இந்த மாசம் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். நெறைய வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்து அன்னைக்கே எனக்கு வந்துருச்சு. நேத்து ஒரு நாள் மட்டும் ரொம்ப வந்து வேலை இருந்தது அப்படின்னால, நேத்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த சாரிய ஃபுல்லாத்தையுமே வந்து ப்ளவுஸ கட் பண்ணிட்டு முந்தி அடிச்சு வைக்கணும். அவங்க இந்த சாரிய வாங்கிட்டு அந்த ப்ளவுஸ குடுத்துட்டு போவாங்க. உங்களுக்குமே வந்து முகூர்த்த டைம்ல ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இன்னொன்னு பொங்கல் டைம் வந்து 4, 5 சாரி குடுத்தவங்களுக்கு 1 தான் குடுத்துருப்போம். அந்த ப்ளவுஸுமே பெண்டிங்ல இருந்திருக்கும். அதையுமே தைக்க ஆரம்பிங்க. 5 நாள் வந்து லீவ் விட்டாச்சு. அதனால நம்ம வந்து தைக்க வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தொழில வந்து கரெக்ட்டா பண்ணிட்டே தான் இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப இந்த சாரி வந்து வரல அப்படின்னா, நான் கொஞ்சம் வந்து மெதுவா தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சிருப்பேன். இந்த சாரியும் வந்ததுனால, இப்ப வந்து நமக்கு வந்து 31ஆம் தேதி அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. நான் வந்து கடைசி 31ஆம் தேதி குடுக்க முடியாது. அதனால ஒரு 4 நாள் முன்னாடியாவது குடுக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து நார்மலா தான் தைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு டிசைனும் கிடையாது. ஒரு 2, 3 சாரி வந்து டிசைன் தைக்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த டிசைனுமே வந்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பா. பொங்கலுக்கு மட்டும் இந்த தடவ வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தேன் அப்படின்னா, ரூ. 18,800 கிட்ட சம்பாதிச்சிருந்தேன். இது வந்து வழக்கத்த விட அதிகமா தான். ஏன்னா பொங்கல் டைம் வந்து நமக்கு கம்மியா தான் ஆர்டர் வரும். இந்த தடவ ரொம்ப ஜாஸ்தியா வந்ததுனால, நான் வந்து வேற வழி இல்லாம வாங்க வேண்டியதாயிருச்சு. ஆனாலுமே வந்து ரொம்ப ரஷ்ஷா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் டைம் வந்து எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஆர்டர் நெறைய வந்திருந்துச்சா? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பொங்கலுக்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் நான் வந்து நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி இப்படி தான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு. வேற வழி கிடையாது. நம்ம வாங்கிட்டோம். கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிற மாரி நான் வந்து தைக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க வந்து எவ்வளோ சம்பாதிச்சீங்க? நீங்க வந்து எத்தன ப்ளவுஸ் வந்து தச்சீங்க? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இனிமேலுமே நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா தை மாசம் ஆயிடுச்சு. இப்போ வந்து முகூர்த்த டைமு. அதனால நமக்கு வந்து ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும். இன்னும் வந்து நம்ம லேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, கையில இருக்க பெண்டிங் ப்ளவுஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். நம்ம கையில இருக்க ப்ளவுஸை வந்து நீங்க வீட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, 1, 2வது தைக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க வீட்ல இருப்பாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து தைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு 2 ப்ளவுஸா தைக்கிற மாரி உங்க டைம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த மாரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து 2 சுடிதாரும், 2 ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்கணும்னு நெனச்சிருக்கேன். டைம் இருக்கு அப்டின்னா, நம்ம வேற ஏதாவது தச்சுக்கலாம் அப்டிங்கிற மாரி யோசிச்சிருக்கேன். எப்பவுமே வந்து நான் சொல்ற மாரி, நீங்க வந்து இந்த தொழில வந்து நம்ம கிடைக்கும்போது சம்பாதிச்சா தான் உண்டு. நமக்கு வந்து 1 வாரம் ஃப்ரீயா இருக்கிற மாரி டைமும் வரும். அந்த டைம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு தான் நான் வந்து தச்சேன். நீங்களுமே வந்து உங்களுக்கு பொங்கல் டைம் வந்து ஆர்டர் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து எப்படி வந்து ரஷ்ஷா இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிடைக்கும்போது வந்து டெய்லரா இருக்கவங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து அந்த கடைசி 3 நாள் வந்து பொங்கலுக்கு ஆர்டர் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து கடையில போய் குடுக்க போயிருப்பாங்க. கடையில வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் வரும். அதனால அந்த மாரி டயத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்பனா தான் நமக்கும் வருமானம் கிடைக்கும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த மாரி நம்ம அவசர டயத்துல தச்சு குடுக்கும்போது தான் கஸ்டமர் வந்து நம்மள நம்பி வருவாங்க. இன்னொன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கோ, இல்ல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ ஏதோ அர்ஜென்ட் அப்டின்னா, நம்ம ஞாபகம் அவங்களுக்கு வரும். நம்ம நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட குடுங்க, அவங்க தச்சு குடுத்துருவாங்க அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. இந்த தொழில பொறுத்தவரைக்கும் நம்ம கிடைக்கும்போது சம்பாதிச்சுக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நெறைய சம்பாதிக்க முடியும். வீட்ல இருந்து நம்மளால வீட்டு வேலையும் பார்த்துட்டு, நம்மளால ஒரு தொழில் பண்ணி, இவ்வளோ ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்டின்னா, இந்த தொழில் மட்டும் தான். இதுல வந்து நம்மள யாரும் வந்து கண்டிப்பா வாங்கியே ஆகணும், இந்த ப்ளவுஸ நீ தச்சு தான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு எவ்வளோ முடியும் அப்டிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் தச்சு நீங்க வந்து வருமானம் சம்பாதிக்க முடியும். அதே மாரி இந்த பொங்கல் டைம், தீபாவளி டைம் அந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம் தான் நெறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா, நெறைய சைஸ்ல ப்ளவுஸ் வரும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம தச்சு வச்சிருப்போம். ஒரு சில கஸ்டமர்லாம் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இந்த மாரி உங்களுக்குலாம் நடந்திருக்கா? அப்டிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம வந்து வந்துருவாங்க அப்டின்னு பயத்துல தான் நம்ம தச்சு வச்சிருப்போம். அவங்க வரல அப்டின்னா, நமக்கு எப்படி இருக்கும் அப்டிங்கிறத யோசிங்க. ஏன்னா, இந்த மாரி கஸ்டமர் இருப்பாங்க. அமௌண்டுமே வந்து நெறைய கஸ்டமர் வந்து இந்த தடவ முன்னாடியே குடுத்துட்டாங்க. எப்பவுமே வந்து வாங்க வரும்போது தான் நெறைய பேர் குடுப்பாங்க. இந்த தடவ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து அமௌண்டுமே வந்துருச்சு. அதனால இன்னுமே நான் வேகமா தைக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருந்தேன். இல்ல ஸ்கூலுக்கு வந்து 1 வாரம் லீவ் விட்டு அப்படின்றனால நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதனால கையில இருக்க ப்ளவுஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொங்கல் முடிஞ்சுட்டு இனிமேல் நமக்கு பிஸியா இருக்காது அப்படிங்கிற மாரி இல்லாம, ஏன்னா முகூர்த்த டைம் வர்றதுக்குள்ள நம்ம கையில இருக்க ப்ளவுஸையுமே தச்சு குடுத்தா தான் நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வர வர நம்ம தைக்க முடியும். கிடைக்கிற நேரத்துல வந்து ஒரு 1 ஹவர் கிடைச்சா கூட ஒரு ப்ளவுஸ் தச்சு வச்சுருங்க. ஏன்னா, நமக்கு வந்து எப்போ வந்து ஆர்டர் நெறைய வரும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு எனக்கு ஆர்டர் வரும்னு சத்தியமா தெரியாது. அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்ல. அவங்க திடீர்னு தான் ஃபோன் பண்ணி
பண்ணி ப்ளவுஸ் குடுக்கணுமா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், பொங்கலுக்காக்கா இன்னைக்கு குடுத்தா எப்படிக்கா தைக்க முடியும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தேன். இல்லம்மா பொங்கலுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சிருந்தேன். எனக்கு 20 ப்ளவுஸ் வரும்னு சத்தியமா தெரியாது. ஏன்னா இந்த மாரி வந்து நமக்கு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நெறைய வருமானமும் கிடைக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கஸ்டமர் வந்து கிடைக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம கஸ்டமர்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆர்டர் நெறைய வர்றது இருக்கு. அவங்க வந்து கடையில போய் குடுக்கறனாலும் குடுக்கலாம். இத்தன ப்ளவுஸ் வந்து இந்த கடை தான் இவ்வளோ நாள் தச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னைய தான் நம்பி குடுத்துருக்காங்க. 10 நாள்ல குடுத்துருவியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. நானுமே குடுத்துடுறேன்க்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அன்னைக்கே வந்து உட்காந்து நான் வந்து எதுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் பத்துங்கிறத செக் பண்ணிட்டு மீதியுமே கட் பண்ணி குடுத்துட்டேன். இந்த மாரி வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க அந்த இத வந்து பயந்து போயி, இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு இவ்ளோ ப்ளவுஸ்லாம் தைக்க முடியாது அப்படிங்கிற மாரி யோசிக்காம, கிடைக்கும்போதே வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாரி டைம்ல நம்ம கிடைக்கும்போது, நமக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பீடா தைக்கிறோம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஏன்னா நார்மலா தைக்கிற டைம்ல வந்து நம்ம தைக்கிறதுக்கும், பொங்கல் டைம் நீங்க தச்சதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். நெறைய பேர் வந்து என்னால 1 தான்க்கா தைக்க முடியும், 2 தான் ஒரு நாள் தைக்க முடியும் அப்படின்னு சொன்னவங்க, பொங்கல் டைம் பார்த்தீங்கன்னா 3, 4ன்னு தச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு நம்ம குடுக்கணும், கட்டாயம் குடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஸ்பீடா தான் தைப்போம். அதனால கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நீங்களுமே வந்து லீவுக்கு ஊருக்கு போயிருக்கீங்களா? இல்ல வந்து வீட்ல தான்க்கா இருக்கிறேன், தைக்கிற மாரி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்களுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஊருக்கு எங்கேயுமே போகல. ஏன்னா வேலையும் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாமே பக்கத்துல தான் சொந்தக்காரங்க இருக்காங்க. அதனால நான் போயிட்டு அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கே போயிட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து வீட்லயுமே வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் வந்து வெளியில எங்கேயும் போகல. இதுல வந்து நான் இந்த பொங்கல் டைம்ல வந்து ஒரு 2, 3 கஸ்டமருக்கு வந்து தைக்க முடியாதுன்னே சொல்ட்டேன். ஏன்னா, நமக்கு வந்து ஜாஸ்தி ப்ளவுஸ் இருந்துச்சு. என்னால தைக்க முடியுமா இல்லையான்னு டவுட் வந்ததுனால, பொங்கலுக்கு அப்புறம் தச்சு தரேன்க்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். அப்படியுமே நான் ஒரு 5, 6 ப்ளவுஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதையுமே தச்சு குடுக்கணும். அதனால தான் நான் வந்து இன்னைக்கே தைக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க வந்து என்னையிலேருந்து தைக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் ஆர்டர்லாம் இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.